ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ்வதற்காக உழைக்க தொடங்கினான், அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க தமிழ் சமூகம், தான் பிறந்த சமூகம் வாழ வேண்டும் என்று உழைக்க தொடங்கினால் அவன் மாமனிதனாகிறான். வீரம் என்பது என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீ சொந்தங்களே, ஒருவன் பல பேரை கொல்வதல்ல வீரம், தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை ஒருவன் காப்பானையானால் அதுதான் உண்மையான வீரம். நம் தலைவன் ஒரு லட்சியத்தை முன்வைத்தான். அந்த முழக்கத்தையே மூச்சாக்கினான், பேச்சாக்கினான். நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்பதுதான் அந்த முழக்கம்.